இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கு ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, we use data structures to store data and algorithm to manipulate that data. எக்ஸாம்பிளுக்கு லிங்கர் லிஸ்ட்டுங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் டேட்டாஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கோ டெலிட் பண்ணுறதுக்கோ சர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஷார்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு அல்காரிதம்ஸ் தேவை. இதற்கு நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரில் காமனாக என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்னா, அரேஸ் யூஸ் பண்ணியிருப்போம், ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், செட் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி மேப் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம அரேஸ் எப்போ யூஸ் பண்ணியிருப்போம்னா, இந்த மாதிரி சிம்பிள் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோ இல்லை லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸோ இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதே இது ஒரு யூசர் ப்ரொஃபைல் இருக்குன்னா அதை ஆப்ஜெக்ட்ஸில் கீ வேல்யூ பேஸை ஸ்டோர் பண்ணியிருப்போம். டூப்ளிகேட் இல்லாமல் இருக்கிறதுக்காக செட் யூஸ் பண்ணியிருப்போம். இது தவிர நமக்கு தேவையான டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நாம் எழுதுகிற ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இல்லை டாப் கம்பெனிஸ் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் இல்லை ஏபிஐஸாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயந்தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். டேட்டாவை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது தான். அதாவது ஒரு டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம், அது எப்படி ரிட்ரீவ் பண்ண போகிறோம், எஃபிஷியண்ட்டாக இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ இந்த எஃபிஷியண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை வரும்போது தான் நமக்கு வந்து பிகோங்கிற கான்செப்ட் உள்ள வருது. ஸோ அகெயின் அல்காரிதம்னா ஜஸ்ட் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் ஆப்ரேட்ஸ் ஆன் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டோட்டலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ வே டு ஸ்டோர் அண்ட் மேனிப்புலேட் டேட்டா எஃபிஷியன்ட்லி. ஸோ இந்த பிகோங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம பிகோ நோட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம அல்காரிதம் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நாம் ஒரு கோடு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நேம் வந்து பிரிண்ட் அல்காரிதம் வச்சுக்கலாம். நம்ம எழுதின கோடு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத பிகோவில் சொல்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று டைம் காம்ப்ளெக்சிட்டி, இன்னொன்று ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அதாவது நம்ம எழுதின கோடு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம பிகோ நோட்டேஷன்ஸ் கொடுக்க முடியும். இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டினா ரியல் டைமில் கிடையாது, அதாவது செகண்ட்ஸோ மினிட்ஸோ ஹவர்ஸோ கிடையாது. நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். இப்போ நம்ம கோடில் ஒரு 10 எலமெண்ட்ஸ் தான் இந்த அரேயில் இருக்குன்னா 10 ஸ்டெப்ஸ் தான் அது பிரிண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கும். இதே இது ஒரு 10,000 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 10,000 ஸ்டெப்ஸ் தான். ஆனால் இந்த 10,000 ஸ்டெப்ஸை நம்ம கம்ப்யூட்ரு பிரிண்ட் பண்ணுற நேரத்துக்கும் இதே இது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணுற நேரத்துக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட அது கொஞ்சம் ஸ்பீடாகவே பிரிண்ட் பண்ணி காட்டும். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே மாறாத ஒன்று எத்தனை ஸ்டெப்ஸுங்கிறது தான். இதுலேயும் 10,000 அதுலேயும் 10,000 தான், இதுலேயும் 10னா அதுலேயும் 10 தான். ஸோ இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை பொறுத்து தான் நம்ம, இல்லைனா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். நான் இங்கே 2 டைம்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா? இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும், ரியல் டைமை பொறுத்து கிடையாது. பிகோனாலே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸ் தான். ஒர்ஸ்ட் கேஸ்னால் ஒரு அல்காரிதம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அதே மாதிரி எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு 2 சொல்யூஷன் இருக்குது, ஓகேவா? ஒரு சொல்யூஷன் வந்து அதிகமாக மெமரி எடுத்து அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இன்னொரு சொல்யூஷன் வந்து கொஞ்சமாக டைம் எடுத்து கொஞ்சமாக மெமரி கன்சியூம் பண்ணி உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்குது. ஸோ இங்கே ரெண்டுமே டைம் எடுத்துக்குது, ரெண்டுமே மெமரியும் கன்சியூம் பண்ணுது. ஆனால் நம்ம இதில் எது லீஸ்ட்டாக டைம் அண்ட் மெமரியை கன்சியூம் பண்ணுதோ அதை நம்ம எடுத்துப்போம். அதே தான் பிகோங்கிறது ஒஸ்ட்லேயே எது லீஸ்ட் ஒஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ பிகோனாலே ஒஸ்ட் கேஸ்னால், இப்போ பெஸ்ட் கேஸ் இருக்குது, அது பிக் ஒமேகா அப்புறம் தேட்டா. ஸோ இங்கே நம்ம ஏன் வந்து ஒஸ்ட் கேஸ் அதாவது பிகோ மட்டும் பார்க்குறோன்னா அதான் நமக்கு தேவை. இப்போ நம்மளோட ஆப்போ இல்லை ப்ரோக்ராமோ ஒரு thousands ஆஃப் ஹிட்ஸ் இல்லைனா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் ஹிட் பண்ணும்போது நம்ம கோடு இல்லை அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அதனால தான் நம்ம ஒர்ஸ்ட் கேஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பிகோவில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே டைம் அல்லது ஸ்பேஸ் ரெண்டுமே சேம் இதனால தான் வரும். O(1) log n இதே தான் இங்கேயும் வரும். ஆனால் இங்கே டயத்தை பொறுத்து இங்கே ஸ்பேஸை பொறுத்து மாறும். இங்கே நான் எப்படி ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா லீஸ்ட் ஒஸ்ட் டு ஒஸ்ட் ஆஃப் ஒஸ்ட்னு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, அது வந்து க்ரோத் ஆர்டர்னு வச்சுக்கோங்க. இங்கே 1 என்னன்னா இன்புட் சைஸ், நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிறது தான், ஓகேவா?
ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் பாஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இங்கே இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், அதாவது க்ரோத் ரேட்டு. இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் சைஸு. இப்போ நம்ம இன்புட் சைஸ் எவ்வளோ கூட நம்ம க்ரோத் ரேட்டு எப்படி இருக்குங்கிறது தான் இந்த ஓவரால் சார்ட் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இப்போ ஓ ஆஃப் என் கான்ஸ்டன்ட் டைம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் இன்புட் கொடுத்தாலும் சரி, இன்புட் சைஸ் எவ்வளோ கூடினாலும் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னமோ ஒன்று தான், அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக அது மாறவே மாறாது. ஸோ இது வந்து பெஸ்ட்டு ஒஸ்ட் கேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஓ லாக் என்ன, அதாவது லாகதம் என்னென்னா, நம்ம இன்புட் சைஸ் கூட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆர் க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டைமுக்கு அப்புறம் குட்னா இது தான் ஓ லாக் என். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனியர் இருக்குது, இந்த சிங்கிள் லைன் இருக்கா ஓ ஆஃப் என். இங்கே இன்புட் சைஸ் கூட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதுக்கு ப்ரொப்போர்ஷனலாக அப்படியே கூடிகிட்டே போகுது. இது ரெண்டுக்கு அப்புறம் இது ஓரளவு ஓகேன்னு வச்சுக்கலாம். அடுத்து ஓஎன் லாகின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் சைஸ் கூட இங்கே க்ரோத் ரேட் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குது, அது ரொம்ப டைம் எடுத்துக்கும் கூட வச்சுக்கோங்க. ஸோ இது ஒஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் என் ஸ்கொயரு, இங்கே குறைஞ்ச இன்புட் சைஸுக்கு நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அதிகமாகுது, அப்போ அது ரொம்ப ஒஸ்ட் கேஸ் தான். இங்கே கொஞ்சமாக இன்புட் சைஸ் கொடுத்தாலும் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வெரி ஒஸ்ட் கேஸ். அடுத்து இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம கோடில் பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டைம் ஓ ஆஃப் ஒன் பற்றி பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ தான் இங்கே இன்புட் சைஸ் இல்லை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ தான் நம்ம அதிகமாக கொடுத்தாலும் இதோட ஆப்ரேஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒன்று தான், கான்ஸ்டண்ட்டாக ஒன்று தான் இருக்கும், க்ரோவே ஆகாது. ஒன்று கொடுத்தாலும் ஒன்று தான், 10,000 எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் ஒன்று தான், இங்கே க்ரோத்தே இருக்காது, ஜஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக ஒரே இதாக தான் இருக்கும். ஓகே, அதை வாங்க கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், அதுக்கு பேர் கெட் ஃபஸ்ட் எலமெண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, அதில் ஒரு பேராமீட்டரை அரேவை பாஸ் பண்ணுறேன். அது என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னா, அரேயில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் எதுவோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். கெட் ஃபஸ்ட் எலமெண்ட். இங்கே நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா ஒரு அரே 1, 2, 3. இங்கே 3 எலமெண்ட் இருக்க ஒரு அரேவை பாஸ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது வந்துடும், 0 இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அது வந்துடும் ஒன்று. ஓகே, இப்போ நம்ம அரேக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் கொடுப்போம். இப்போவும் ரிசல்ட் சேம் தான். நம்ம இன்புட் சைஸ் எவ்வளோ கூடினாலும் சரி, நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் என்னமோ சேம் தான். அதனால தான் இதை கான்ஸ்டன்ட் டைம் சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கலாம். இதோட நோட்டேஷன் வந்து ஓ ஆஃப் என். இங்கே நம்ம கொடுக்குற இன்புட் சைஸ் கூட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவலாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுதான் இங்கே முக்கியம். இங்கே நான் வந்து 5ங்கிற இன்புட் கொடுத்தேன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் 5ஆக இருக்கும், 10 கொடுத்தேன்னா 10 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் ஒன்று ஒரு சீட் ஷீட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் லூப் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஓ ஆஃப் என், இது எந்த லூப்பாக வேணாலும் இருக்கட்டும், அது நெஸ்டடாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ கோட் பார்க்கலாம். நம்ம லீனியர் டைமுக்கு கோட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் சம் அரே. இங்கே நான் அரே பாஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிள் வேணும் மொத்த சம்மையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு லூப்பு ஃபார் let I equal 0ல ஆரம்பிக்கணும். கண்டிஷன் I less than dot length. அப்புறம் இன்க்ரிமெண்ட். ஓகே, இப்போ இந்த சம்மில் அரே ஆஃப் இண்டெக்ஸ்
ஸோ டோட்டல் இது லூப் போட்டு வரும்போது நமக்கு ரிட்டர்ன் ஆயிடும், ரிட்டர்ன் சம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு சிம்பிளாக ரொட்டி சொல்லிடுறேன். நான் வந்து சம் அரே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இதில் நான் வந்து ஒரு அரே பாஸ் பண்ண போகிறேன். நான் பாஸ் பண்ண போகிற அரே வந்து இதுதான் 1, 2. ஓகேவா? இது 0, இது இண்டெக்ஸ் வந்து 0, இதோட இண்டெக்ஸ் வந்து 1, லென்த் வந்து 2. இப்போ நான் சம்முன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அது 0ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே 0 இருக்கும். ஃபார் லூப்பில் ஐங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கும் 0ன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அங்கே ஐக்கு என்ன இருக்கும், 0ன்னு இருக்கும். இப்போ இந்த 0 லெஸ் தேன் நம்ம கொடுத்த என்னது, லென்த்து 2, அரே டாட் லென்த் என்ன 2. இந்த கண்டிஷன் செக் பண்ணுது, 0 லெஸ் தேன் 2 பார்க்குது. இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஒரு லூப்புக்குள்ளே வரும். இங்கே சம் என்ன வச்சுருக்கோம், 0ன்னு வச்சுருக்கோம். அப்போ 0 ப்ளஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் 0ல் என்ன இருக்குது, இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ 0ல் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ இங்கே சம்மோட வேல்யூ என்ன ஆயிரும், 1ன்னு மாறிடும். ஓகேயா? இப்போ சம்முக்கு 1 தான் வேல்யூ. இப்போ அடுத்து என்ன வரும், இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1 இருக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து 1, ஒரு வாட்டி லூப் உள்ளே வந்திருக்கு. ஓகேயா? இப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். இப்போ இங்கே வந்து 1 லெஸ் தென் அரே ஆஃப் லென்த் என்ன 2 பார்க்கும். இப்போயும் கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்ப இங்கே வரும். நம்ம சம்முக்கு ஏற்கனவே 1ன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 2ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ 1 + 2 சம்முக்கு 3ன்னு வேல்யூ வந்துடும். இப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். நம்ம இப்போ ஐயோட இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன, 2 முடிஞ்சிருக்கு. ஓகேவா? டோட்டலாக நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் 2 முடிஞ்சிருக்கு. இப்போ திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. இப்போ இங்கே என்ன இருக்கும், 2ன்னு இருக்கும். இப்போ 2 லெஸ் தென் 2 பார்க்கும், ஃபால்ஸ். இப்போ இதை விட்டு வந்துடும். நமக்கு இங்கே டோட்டல் சம் என்ன, 3ங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, இப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன, 2. நம்ம கொடுத்த அரேவோட லென்த் என்ன, 2. ஸோ நம்ம எத்தனை வேல்யூஸ் கொடுத்தோமோ அத்தனை ஆப்ரேஷன்ஸ் இங்கே நடந்திருக்கு. இது நான் 5ன்னு கொடுத்தேன்னா நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னவாக இருக்கும், 5 இருக்கும். 10 வேல்யூஸ் கொடுத்தேன்னா 10 ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதான் லீனியர் டைம். கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் ப்ரொபோஷனலாக. நம்ம O ஆஃப் Nக்கு இன்னொரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஃபங்க்ஷன் just print. இங்கே வந்து இன்புட் சைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே நமக்கு ஒரு வேரியபிள் தேவை, growth rate 0ல் ஆரம்பிச்சுக்குவோம். ஃபார் input size growth rate இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். கடைசியாக கன்சோல் லாகில் ஸ்ட்ரிங் ரிட்டர்னில் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் and size of input is input size. இங்கே நான் 1ல் ஆரம்பிச்சிருக்கனால இங்கே 1ல் இங்கே நான் 1ல் ஆரம்பிச்சிக்கனால ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அது மேட்ச் ஆகி வரும். இப்போ நான் இங்கே வந்து 5 கொடுக்குறேன்.
பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து 5, நம்ம கொடுத்துருக்க இன்புட் சைஸு 5. ஓகேவா, நம்ம கொடுத்துருக்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது நான் வந்து ஒரு 10 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் 10 அண்ட் சைஸ் ஆஃப் இன்புட் இஸ் 10. ஸோ ரெண்டும் ப்ரொபோஷனலாக அப்படியே கூடிகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம இன்னும் இந்த லீனியர் டைம் கான்செப்டில் தான் இருக்கோம். சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியுது இங்கே இன்புட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி இங்கே இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் க்ரோ ஆச்சுன்னா, நம்மளோட இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்புட் க்ரோவாக நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனும் அப்படியே லீனியராக க்ரோ ஆச்சுன்னா அது O ஆஃப் n. இப்போ இது ரெண்டுமே O ஆஃப் n தான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஓகேவா, அது O ஆஃப் 1. இந்த இடத்துல n நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ அது O ஆஃப் n. இந்த இடத்துல ஒன்று நடக்குது. அப்போ அது O ஆஃப் 1. ஸோ டோட்டலாக இது அடுத்தடுத்து இருக்குது. அப்போனா ப்ளஸ் தான் பண்ணும். ஓகே, இப்போ டோட்டலாக O ஆஃப் 1 ப்ளஸ் O ஆஃப் n ப்ளஸ் O ஆஃப் 1. ஓகேயா, இப்போ இதில் எது ஒஸ்ட் கேஸ் அதிகமாக எது ஒஸ்ட்டாக இருக்குன்னா O ஆஃப் n தான். ஆல்ரெடி வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா, ஸோ நம்ம இதை தான் எடுத்துக்கணும். நான் டாமினண்ட்டாக எது இருக்குது, இதோட எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் ட்ராப் பண்ணிடணும். O ஆஃப் n தான் நமக்கு முக்கியம். ஸோ இது டோட்டலாக O ஆஃப் n தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது இப்படி அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா ப்ளஸ் நெஸ்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் டாமினண்ட்டை ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணுங்கள், நெஸ்டடாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். லாகர்தமிக் டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கலாம். இதோட நோட்டேஷன் O log n. அதாவது இங்கே நம்ம கொடுக்குற இன்புட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகும். அதாவது லாகர்தமிக்கில் க்ரோ ஆகும். இப்போ நம்ம O ஆஃப் n எடுத்துக்கிட்டோன்னா அங்கே 10 இன்புட் சைஸ் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் 10 இருக்கும். 100 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் 100 இருக்கும். ஆனால் இங்கே நான் இப்போ இங்கே 16 இன்புட் சைஸ் கொடுத்தேன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வெறும் 4 தான். இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் இன்பில்ட்டாகவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. math.log இதில் வந்து இன்புட் வந்து நம்ம எவ்வளோ இப்போ 10 கொடுக்குறோன்னா 10, 16 கொடுக்குறோன்னா 16, 100 எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ சைஸு அது இங்கே போடுங்க. math.log வந்து நமக்கு பேஸ் 2 தான் இருக்கணும். நம்ம ரியல் மேத்தில் தான் 10 பேஸாக வச்சு எடுப்போம். இங்கே 2 தான் இருக்கணும். ஓகே, O log என்ன கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் எப்படி பண்ண போகிறோங்கிறத. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 10 வேல்யூஸ் உள்ள ஒரு அரே இருக்குது. இதில் எனக்கு இந்த 10ங்கிற ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் வேணும். அதை நம்ம ஆக்சுவலாக எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்னா ஒரு ஃபார் லூப் எழுதி ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணி ஃபஸ்ட்டு வேல்யூவாக எந்த வேல்யூ 10க்கு மேட்ச் ஆகுதோ அதோட இண்டெக்ஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 10 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் 10 வாட்டி அந்த லூப் பண்ணியிருக்கணும். இது 100 எலமெண்ட்ஸ் இருந்தால் 100 வாட்டி லூப் பண்ணியிருக்கேன். அது வந்து O ஆஃப் n வரும். ஓகேவா, இது எப்படி நம்ம லாகின்ல அச்சீவ் பண்ணலான்னா நம்ம இண்டெக்ஸை ஹாஃபாக டிவைட் பண்ணுறோம், டோட்டல் இண்டெக்ஸை. அப்போனா இந்த அரேவை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு இருக்கா ரைட் சைடு இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ லெஸராக இருக்கா கிரேட்டராக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ லெஸராக இந்த இடத்துல இப்போ நமக்கு தேவை 10ஓட இண்டெக்ஸ் தான். ஸோ கிரேட்டர் பார்ட்டில் தான் இருக்குது. நமக்கு இந்த லெஸர் பார்ட் தேவையில்லை. ஸோ இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு வாட்டி இண்டெக்ஸை மட்டும் கூட்டிட்டு இந்த இண்டெக்ஸ்லேருந்து 6 to 10 வரைக்கும் அந்த அரேவை எடுத்து அதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த மிட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 8 தான். இதில் லெஸர் பார்ட்டில் இந்த 10 வேல்யூ இருக்கா இல்லை கிரேட்டர் பார்ட்டில் அந்த 10 வேல்யூ இருக்கான்னு பார்க்குறோம்.
இதில் லெசர் பார்ட்டில் இல்லை. ஸோ கடைசியாக பார்த்த இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு 9, 10 இந்த லாஸ்ட் ரெண்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து 10 இருக்கிற வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து கிடச்சிரும். அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட்ஸ்க்கு நம்ம நார்மலாக ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தோம்னா 10 வாட்டி லூப் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே 3 ஸ்ப்ளிட்டில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இங்கே நம்ம கொடுக்குற இன்புட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் லோவாக தான் க்ரோத் ஆகும். ஓகே, அதான் வந்து O-log(n). இப்போ இதை வந்து நம்ம கோட் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ கோட் பண்ணலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து பைனரி சர்ச்னு வச்சுக்கலாம். பைனரி சர்ச். இதில் வந்து நான் ஒரு அரே பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன வேல்யூவோட இண்டெக்ஸ் வேணுமோ அந்த வேல்யூவுக்கு டார்கெட் பாஸ் பண்ணுறதுக்கு டார்கெட் நேம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைட் கம்பேரிசன் வேணும், லெஃப்ட் ரைட்டு கம்பேரிசன் வேணும். ஸோ லெஃப்ட்டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கூட பேர் வச்சுக்கோங்க, ரைட்டை லாஸ்ட் இண்டெக்ஸ் கூட பேர் வச்சுக்கோங்க. நான் லெஃப்ட் ரைட்னு எடுத்துக்கிறேன். ரைட்டை வந்து அரேயோட லென்த்து அதோட -1. ஓகே, அரே டாட் லென்த்து -1. இப்போ நான் 10 எலமெண்ட்ஸ் பாஸ் பண்ணேன்னா எனக்கு அரே டாட் லென்த்துன்னு எடுத்தேன்னா அது 10ன்னு இருக்கும். நமக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் தேவை. ஸோ -1ங்கும் போது இந்த ரைட்டில் 9ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஸ்ப்ளிட்டுன்னு, அதாவது எத்தனை ஸ்ப்ளிட்டுங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சும்மா ஒரு வேரியபிள் 0ன்னு இனிஷியேட் பண்ணிக்கிறேன். எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அந்த ஸ்ப்ளிட்டை வச்சு, இப்போ நம்ம போன வாட்டி பார்த்த எக்ஸாம்பிளில் 10 இன்புட் கொடுக்கும்போது அது வந்து 3 ஸ்ப்ளிட் கொடுத்துச்சு. அதே மாதிரி நமக்கு சைஸ் கூட அந்த ஸ்ப்ளிட்ஸ் கவுண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம மேத்ஸ் ஃபார்முலா அந்த ஸ்லைடில் பார்த்தோம்ல, அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம எழுதின கோட் கரெக்டாக இருக்குதாங்கிறத நம்ம அதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு லூப் தேவை. while left less than or equal to right. ஸோ ஒரு வாட்டி லூப்பில் வரும்போது நம்ம ஸ்ப்ளிட்டை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி அந்த அரேவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். நமக்கு அதாவது மிட் இண்டெக்ஸ் தேவை. என்ன பண்ணலான்னா, நமக்கு அதுக்கு ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு தேவை, மிட்டு. அதுக்கப்புறம் math.floor. எதுக்குன்னா நமக்கு டிவைட் பண்ணும்போது சில நேரம் ஃப்ராக்ஷன்ஸில் வரும், அதை வந்து ரவுண்ட் பண்ணுறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு லெஃப்ட் சைடு அதாவது 0 ஃபஸ்ட் இண்டெக்ஸ் இருக்குல்ல 0, அது ப்ளஸ் ரைட்னா லாஸ்ட் இண்டெக்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் இண்டெக்ஸ். ஓகேவா? டிவைடட் பை 2. இப்போ நமக்கு மிட் பார்ட் கிடச்சிரும். இதில் மிட் இண்டெக்ஸ் என்னவோ அது கிடச்சிரும். இதை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம், நம்ம கொடுத்துருக்க டார்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இப்போ வந்து இந்த அரேயில் இந்த மிட் இண்டெக்ஸை பாஸ் பண்ணோன்னா வர்ற வேல்யூ வந்து நம்ம டார்கெட்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரிட்டர்ன் மிட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கன்சோல் லாக் போட்டுக்கிட்டா கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரி, டெம்ப்ளேட் ரிட்டர்னில் டார்கெட் ஃபவுண்ட் ஆஃப்டர் எத்தனை ஸ்ப்ளிட்ஸோ அதை நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸ்ப்ளிட்ஸ். ஓகே, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து அந்த அரேவை பிரிக்கிறீங்க, மிட்லேயே கிடச்சிருச்சுன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிரும். அப்படி இல்லைன்னா லெஃப்டாக ரைட்டாங்கிறத நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எல்ஸ் இஃப் மிட்டில் கிடைக்கல அப்படின்னா அந்த மிட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ நம்ம டார்கெட்டில் இருக்க வேல்யூவோட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறோம், லெஸராக இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நமக்கு டார்கெட் 10 தான்.
மிடில் வந்து பிரிக்கும்போது 5 இருக்கும். அப்போ 5 லெஸ் தென் 10. ஆமாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறத நம்ம பார்த்த இண்டெக்ஸ் வரைக்கும் உள்ளதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, ஒரு இது மட்டும் ஷிஃப்ட் பண்ணால் போதும். அந்த இண்டெக்ஸை லெஃப்ட்டு ஈக்குவல் டு மிட்டு வேல்யூ என்ன இப்போ 4 இருக்கும், ப்ளஸ் 1னா அடுத்த இண்டெக்ஸ் வந்துடும். ஓகேவா? இங்கே நமக்கு டார்கெட் கிரேட்டராக இருக்கனால நம்ம லெஃப்ட் சைடு நம்ம இண்டெக்ஸை மூவ் பண்ணிட்டு வரோம். அதாவது ரைட் சைடு தான் நம்ம டார்கெட் இருக்குது. அப்போ நம்ம இண்டெக்ஸை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம டார்கெட் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் சைடு இண்டெக்ஸை மூவ் பண்ணணும். அதுக்கு ரைட் இண்டெக்ஸை குறைக்கணும். அதாவது லாஸ்ட்டாக இருக்க இண்டெக்ஸை மைனஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அது ரைட் சைடு மூவ் ஆகும். அப்போனா நம்மளோட டார்கெட் வந்து லெஸராக இருக்குதுன்னு அர்த்தம். அது 5க்கு முன்னாடி லெஃப்ட் பார்ட்டில் இருக்குது. ஓகே, அப்படி எதுவுமே இல்லை, நம்ம சப்போஸ் எம்டி அரேயாக கூட நம்ம பாஸ் பண்ணலாம். அப்படின்னா அப்படி இல்லை, டார்கெட்டை கண்டுபிடிக்க முடியலனாலும் நம்ம ஃபைனலாக என்ன பண்ணலாம், -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். அப்படின்னா நமக்கு டார்கெட் நாட் ஃபவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கன்சோல் லாக் எழுதலாம். டார்கெட் நாட் ஃபவுண்ட். இது அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணுறதுக்கு. 2 4 6 7 8 9 10. ஓகேவா? இதைத்தான் நம்ம ஸ்லைஸ்லேயும் வச்சுருந்தேன். சைஸில் 16 வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ 10க்கு 10 பாஸ் பண்ணி பார்ப்போம். லெட் டார்கெட் வந்து எனக்கு 10th, அதாவது இந்த 10ங்கிற வேல்யூ இருக்குல்ல, இதோட இண்டெக்ஸ் வேணும். அதாவது எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகணும்னா 9 ரிட்டர்ன் ஆகணும். அதுக்கு 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை கால் டார்கெட். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, டார்கெட் ஃபவுண்ட் ஆஃப்டர் 4 ஸ்பிளிட்ஸ். 10 இதுக்கு நமக்கு 4 ஸ்பிளிட்ஸ் போயிருக்கு. நமக்கு தேவையான இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு 4. இதே சப்போஸ் நம்ம நார்மலாக நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணி எந்த வேல்யூ வந்து மேட்ச் ஆகுதோ அதோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே நமக்கு கிட்டத்தட்ட 6 ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 4லே நமக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம 10 எலிமெண்ட்ஸ்க்கு வந்து 10 வேல்யூஸ் அரேயில் இருந்துச்சுன்னா நமக்கு 4 ஸ்பிளிட்ஸ் ஆகுது. சப்போஸ் இங்கே இல்லாத ஒன்று கொடுத்து பார்ப்போம். வேல்யூ 100 இல்லை, நான் அதை கொடுக்குறேன். ரிட்டர்ன் ஸ்பெல்லிங் தான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ டார்கெட் நாட் ஃபவுண்டு 4 ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம், டார்கெட் இல்லை. ஸோ நமக்கு -1 வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. சப்போஸ் நம்ம லோவராக கொடுப்போம், டார்கெட் வந்து 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பிளிட்லேயே நமக்கு டார்கெட்டை ஃபைன் பண்ணிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட் ஸ்லைடில் ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்ததில்ல, இன்பில்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலான்னு, அதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது அந்த ஃபார்முலா. பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது நம்ம நம்பர் ஆஃப் டார்கெட் இருக்குல்ல, அதோட வேல்யூ இருக்கணும் 10. இங்கே வந்து நீங்கள் டார்கெட் 2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 கொடுத்துவோங்க. எப்பயுமே இது பேஸ் கிடையாது, அதை புரியறதுக்காக வச்சுருந்தேன். அது லாகு தான் இதுவும். ஓகேயா, இந்த லாகு வந்து
லாக் எதுக்கு எடுக்கணும்னா பேஸ் 2ஆக வச்சு இந்த 10க்கு எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 3.32, அதாவது நமக்கு 4 ஸ்பிளிட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நமக்கு இது அக்யூரேட்டாக காட்டுறது வந்து 3.32ங்கிற காட்டுது. ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து இதை ரவுண்ட் பண்ணல நியரஸ்ட் இன்டீஜருக்கு. நீங்கள் அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேத் சீல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா 4 ஸ்பிளிட் இருக்கும். 10 டார்கெட், அதாவது 10 எலிமெண்ட்டுக்கு வந்து நமக்கு 4 ஸ்பிளிட்டில் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து சேம் லாகரிதமிக் டைமில் தான் இருக்கோம். O ஆஃப் லாக் என்ன. போன வாட்டி நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொடுத்து பார்த்தோம் 2ன்னு. இப்போ டார்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணி எப்படி எத்தனை ஸ்பிளிட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்க அரே சேம் அரே தான், இந்த அரே தான். டார்கெட் மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 10ன்னு. இப்போ லெஃப்ட் இண்டெக்ஸ் எப்பயும் போல் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் 0, ஃபஸ்ட்டாக இருக்க இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம். ரைட் இண்டெக்ஸ், அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன, லென்த் -1, அரேயோட லென்த் என்ன 10, -1, ஸோ 9. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பிளிட்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்பிளிட்டுங்கிற ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி அதை 0ன்னு இனிஷியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 0 ஸ்பிளிட்டுக்கு வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டு <= ரைட்டு. ஓகே, ட்ரூ ஆயிடுச்சு. நமக்கு ஸ்பிளிட் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ நமக்கு மிட் இண்டெக்ஸ் வேல்யூ தேவை. அதுக்கு என்ன பண்ணுறோம், 0 + 9 ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2, ஸோ 4.5 சம்திங் வருதும். அதை நம்ம ஃப்ளோர் பண்ணோன்னா நமக்கு 4. ஸோ இப்போ மிட்டுக்கு என்ன வேல்யூ, 4. ஓகேவா? இப்போ அரே ஆஃப் மிட்டு இந்த இடத்துல 4 போட்டோன்னா 4 இருக்க இண்டெக்ஸில் நமக்கு வேல்யூ என்ன, 5. ஓகே, இப்போ நமக்கு இந்த இதான் வச்சுருக்கோம், 4 தான் இதோட வேல்யூ. இப்போ 5 = என்னது, டார்கெட்டான்னு பார்க்குறோம். டார்கெட் என்ன, நமக்கு 10. இது ஈக்குவல் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வருது. இப்போ சேம் 5 <= டார்கெட் என்ன, 10. ஆமாம், ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆமாம் 5 <= 10 தானே. ஸோ இது உள்ளே வந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட்டுக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 0ன்னு இருந்துருக்குல்ல, இப்போ அதை நம்ம மாற்றுறோம். இப்போ அது என்ன மாற்றுறோம், மிட்டோட வேல்யூ என்ன, 4. அப்போ 4 + 1 5. இப்போ லெஃப்ட்டுக்கு என்ன இருக்கும், 5ன்னு இருக்கும். ஓகே, லெஃப்டோட வேல்யூ 5. இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப லூப் போகிறோம். இந்த இதெல்லாம் அழிச்சிக்கலாம். ஓகே, இது லெஃப்ட்டு நான் மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். லெஃப்ட் = 5 எல்லுன்னு மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா? அது கொஞ்சம் கிளியராக இல்லை, அதனால் அப்படி எழுதியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு இப்போ லெஃப்டோட வேல்யூ என்ன, 5 <= ரைட்டோட வேல்யூ என்ன, 9. ஓகே, இது <= இருக்குது. ஸோ லூப் எவ்வளோ உள்ளே வந்துடும். ஏற்கனவே ஸ்பிளிட்டுக்கு 1 இருந்துச்சு, இது செகண்ட் ஸ்பிளிட்டு +1. ஓகே, அப்போ திரும்பவும் மிட் இண்டெக்ஸ்க்கு வேல்யூ எடுக்கிறோம். இப்போ என்ன, 5 + 9 டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ 14 டிவைடட் பை 2 நமக்கு என்ன கிடைக்கும், 7 வரும். ஓகேவா? இப்போ மிட்டோட வேல்யூ இங்கேருந்து M4லேருந்து என்ன ஆயிடுச்சு, 7ஆக மாறிடுச்சு. இதுதான் நமக்கு மிட்டோட வேல்யூ. இப்போ இப்போ எங்கே இருக்குது, 7னா இதுதான், இது கிடையாது. இந்த இதுலேருந்து இந்த பொசிஷனுக்கு மிட்டை மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ இதுதான். இப்போ இதில் இருக்க வேல்யூ என்ன, 8 = டார்கெட் என்ன, 10ஆன்னு பார்க்குது. இல்லை, ஸோ இதை எவாலுவேட் ஆகாது. இப்போ என்ன வரும், இங்கே வரும். இப்போ சேம் 8 <= 10ஆன்னு பார்க்குது. ஆமாம், ட்ரூ. அப்போ என்ன பண்ணோம், திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், லெஃப்ட்டுக்கான வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ மிட் என்னது, மிட்டோட வேல்யூ வந்து 8ஆ, சாரி 7ஆ, இதுதான் மிட்டோட வேல்யூ, இண்டெக்ஸ் வேல்யூ தான். ஓகேவா? அப்போ 7 + 1 8. இப்போ இங்கே லெஃப்ட் இதில் 5லேருந்து என்ன ஆயிடுச்சு, 8ஆக மாறிடுச்சு. இதுதான் லெஃப்டோட வேல்யூ. ஸோ இப்போ திரும்ப லூப்பில் போவோம். இதெல்லாம் உங்களுக்கு அரைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ லெஃப்டோட வேல்யூ என்ன, 8. ஓகே, <= என்னது நமக்கு 9 ரைட் இண்டெக்ஸ். ஆமாம், ட்ரூ தான். இப்போ ஸ்பிளிட் என்ன, ஏற்கனவே 2 இருந்துச்சு, இப்போ 1 + 1 + 1. ஓகே, இப்போ 3 ஸ்பிளிட் இது வரைக்கும் நடந்திருக்கு. இப்போ நமக்கு திரும்ப மிட் வேல்யூ வேணும். இப்போ லெஃப்ட் என்ன, 8 ப்ளஸ் ரைட் என்ன, 9. ஓகேவா? இப்போ என்ன, 17 டிவைடட் பை 2 8.5 கிட்ட வருது. ஸோ நம்ம ஃப்ளோ பண்ணோன்னா 8.
8 தான் இப்போ மிட்டோட வேல்யூ. ஸோ மிட்டு 7லேருந்து என்ன ஆயிடுச்சு, 8ஆக மாறிடுச்சு. ஸோ இதுவும் இல்லை இதுவும் இல்லை, மிட்டோட வேல்யூ இதுதான் 8. இப்போ அரே ஆஃப் 8 என்னது, இது கிடையாது, நம்ம மிட்டை மூவ் பண்ணிட்டோம். 9 ஈக்குவல் டு டார்கெட் என்ன 10 ட்ரிபிள் ஈக்குவல்ஸ். ஓகேவா, இல்லை திரும்பவும் வராது உள்ள. எங்கே போகுது, திரும்பவும் இங்கே 9 லெஸ் தென் 10ஆன்னு பார்க்குது, ட்ரூ. அப்போ என்ன திரும்பவும் என்ன பண்ணுறோம், லெஃப்டோட வேல்யூவை மாற்றுறோம். இப்போ மிட்டு நமக்கு என்னது, மிட்டோட இது வந்து இண்டெக்ஸ் வந்து 8. ஸோ 8 + 1 9. ஸோ இங்கே திரும்ப இது 8 கிடையாது, 9ஆக சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ திரும்ப லூப்பில் வருது. ஓகே, இப்போ லெஃப்டோட வேல்யூ என்ன, 9 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் என்ன 9. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏற்கனவே 3 இருந்துச்சு, 3 + 1. ஸோ இங்கே ஒரு இன்க்ரிமெண்ட். இப்போ டோட்டலாக ஸ்ப்ளிட்டு பார்த்தீங்கன்னா 4. இப்போ திரும்பவும் மிட் இண்டெக்ஸ் எடுக்கணும் அதில். ஸோ இப்போ நமக்கு என்ன, லெஃப்ட்டும் 9 ப்ளஸ் ரைட்டும் 9. ஸோ டிவைட் பண்ணி எடுத்தோன்னா அதுவும் 9 ரிசல்ட்டும். ஓகேயா, இப்போ மிட்டோட வேல்யூ என்ன, 8லேருந்து 9ஆக மாறிடுச்சு. இப்போ அரே ஆஃப் 9 என்னது, இங்கே 10. அப்போ இங்கே வேல்யூ என்ன இருக்கும், 10 ட்ரிபிள் ஈக்குவல்ஸ் 10ஆன்னு பார்க்குது. கரெக்ட். அப்போ நமக்கு என்ன ஆகும், இந்த மிட்டோட வேல்யூ ரிட்டர்ன் ஆயிரும். என்னது, அதான் 9, நமக்கு தேவையான அவுட்புட் அதான். இப்போ நம்பர் ஆஃப் ஸ்ப்ளிட்ஸ் எத்தனை இருக்கும், அவுட்புட் 9 இருக்கும், ஸ்ப்ளிட்ஸ் வந்து 4ன்னு இருக்கும். 4 ஸ்ப்ளிட்டில் நமக்கு தேவையான அவுட்புட் வந்துடுச்சு, நமக்கு தேவையான வேல்யூவோட இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் நார்மலாக இதை ஃபார் லூப்பில் எழுதிருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஒவ்வொரு வேல்யூவாக செக் பண்ணி கடைசியாக இந்த இதை கண்டுபிடிச்சிருப்பீங்க, இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நமக்கு எத்தனை இட்ரேஷன் கம்மியாக இருக்குது, கிட்டத்தட்ட ஸ்ப்ளிட் பண்ணனால நமக்கு 6 இட்ரேஷன் கிட்ட கம்மியாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் நான் சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த கோட் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை. இப்போ வந்து நம்ம இன்புட் வந்து இங்கே ஒரு அரே வாங்குகிறோம், இந்த அரே தான் கொடுக்குறோம். நம்ம டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த 2வோட வேல்யூ இருக்கிறதோட இண்டெக்ஸ் வேணும், அதாவது 1 தான் நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகேயா, இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டுக்கு வந்து 0, அதாவது இண்டெக்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகுமோ அதுதான் இங்கே நான் லெஃப்ட்னு எடுத்திருக்கேன். ஸோ 0. ரைட் பார்த்திங்கன்னா இந்த லென்த்து -1. இப்போ லென்த் என்ன, 10 -1 என்ன இருக்கும், 9 இருக்கும் ரைட்டில். ஸ்ப்ளிட்ஸ் வந்து நம்ம எத்தனை ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த 0ன்னு இனிஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம லெஃப்ட்டில் என்ன இருக்கும், 0 இருக்கும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. இப்போ ட்ரூ ஆகி உள்ளே வந்துடும். ஓகேவா, ஸ்ப்ளிட்டு 1. ஒரு ஃபஸ்ட் ஸ்ப்ளிட்டில் என்ன நடக்குதுன்னா, இங்கே லெஃப்ட் என்னது 0 + 9 / 2. இப்போ 4 பாயிண்ட் சம்திங் வரும், இங்கே ஃப்ளோர் பண்ணுறதுனால 4 தான் நமக்கு. இப்போ மிட்டோட வேல்யூ என்ன, 4. எம்னு வச்சுக்காத, m = 4. இப்போ நமக்கு மிட் இண்டெக்ஸ் கிடச்சிருச்சு, அதாவது எங்கே ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா 4ல். ஓகேயா, இதுதான் இண்டெக்ஸு 0 1 இந்த இடத்துல. இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அரே ஆஃப் மிட் என்ன 4, அதோட வேல்யூ என்ன 5. இப்போ இதுக்கு 5 இருக்கும், ஈக்குவல் டு டார்கெட் என்னது நமக்கு 2ஆன்னு பார்க்குது, இல்லை ஈக்குவல்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணும், இந்த இஃப் கண்டிஷனுக்கு வருது. இப்போ அந்த 5 லெஸ் தென் 2ஆன்னு பார்க்குது, இதுவும் இல்லை. ஸோ எல்ஸ் பார்ட் போயிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ரைட்டுக்கு மிட் -1ன்னு வைக்கிறோம். மிட்டோட வேல்யூ என்ன நமக்கு, அதாவது மிட்டோ இங்கே என்ன வேல்யூ 4. ஓகேவா, 4 - 1. இப்போ ரைட்டுக்கு என்னது 3ன்னு ஆயிடுச்சு, r = 3. ஓகேவா, இப்போ வந்து திரும்ப லூப்புக்குள்ளே வருது, இதை அழிச்சிக்கலாம். இப்போ லெஃப்ட் என்ன, அதே 0 தான், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் என்ன 3 உள்ளே வந்துச்சு. ஏற்கனவே ஸ்ப்ளிட்டு 1 இருக்குது, +1. இப்போ மிட்டோட வேல்யூ பார்க்கணும், லெஃப்ட் என்ன 0 ப்ளஸ் ரைட் என்ன 3 / 2. 1.5 சம்திங் நம்ம ஃப்ளோர் பண்ணுறனால 1. ஸோ இப்போ மிட்டோட வேல்யூ என்னது 1. இப்போ இந்த மிட்டுக்கு 1 போட்டோன்னா 1 இருக்க வேல்யூ என்னது 2. அரே ஆஃப் 1, இதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் என்னது 2, இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஈக்குவல் டு 2 பார்க்குது. ஆமாம், அப்போ நமக்கு என்னது, அந்த மிட்டு ரிட்டன் ஆயிரும். மிட்டு மீன்ஸ் அதோட வேல்யூ என்ன 1, அதான் இங்கே நமக்கு வருது. ஓகே.
அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, அங்கே அதையும் நம்ம பிக் ஓவில் சொல்லலாம். என்ன, அங்கே வந்து நம்ம டைமை கால்குலேட் பண்ணியிருப்போம், அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸு, அதுதான் நம்ம அதை தான் டைம் சொல்கிறேன். இங்கே வந்து ஸ்பேஸ் எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணுது, இன்புட் சைஸ் கூட கூட அப்படிங்கிறத இங்கே வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறோம். ஸோ இங்கே வந்து ஓ ஆஃப் ஒன்று டைம்னு அதில் சொன்னோன்னா இது ஓ ஆஃப் ஒன் ஸ்பேஸு, அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸு, லீனியர் ஸ்பேஸு, லாகதமிக் ஸ்பேஸு அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் ஓ ஆஃப் ஒன் பார்க்கலாம். சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டியோட அதே ரூல், அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுனாலே நீங்கள் உங்களுக்கு இப்போ கோட் பார்க்கும்போது உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சும்மா ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். மித்த காம்ப்ளெக்சிட்டிஸ்லாம் நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டைம், அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ்னால் எவ்வளோ தான் நீங்கள் இன்புட் சைஸ் எவ்வளோ தான் கொடுத்தாலும் அது ஒரே ஒரு எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கான இதை மட்டும் தான் அது எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஃபங்க்ஷன் கெட் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். நான் ஒரு அரே பாஸ் பண்ணுறேன். இதை என்ன பண்ணணும்னா ரிட்டன், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் அரேயில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் கொடுத்தாலும் நமக்கு என்னமோ இந்த அரே ரிட்டன் ஆகிறதுக்கு தேவையான கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் மட்டும்தான் அது எடுத்துக்கும். ஸோ இது வந்து ஓ ஆஃப் 1. ஓகேவா? ஓகே, அடுத்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் நம்ம லீனியர் ஸ்பேஸ் ஓ ஆஃப் n பார்க்கலாம். அதாவது லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம இப்போ என்ன பார்த்தோம், நம்ம கொடுக்குற இன்புட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி லீனியராக நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 இன்புட் கொடுத்தோன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் 2 இருக்கும், 10 கொடுத்தோன்னா நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸும் 10 இருக்கும். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியில் இன்புட்டை வந்து 2 கொடுத்தோன்னா நமக்கு சேம் ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் 2ஆக இருக்கும். 10 கொடுத்தோன்னா அதே ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் 10ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷன், இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், லீனியர் வச்சுப்போம், லீனியர் growth. ஓகே, இதுக்கும் ஒரு அரே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட் நியூ அரே கொல்ட்ட, இப்போ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாஸ் பண்ணுற அரேயில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா இந்த நியூ அரேக்கு ஒரு புது காப்பி கிடச்சிடும். ஓகே, அந்த அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா பாருங்கள், இந்த இடத்துல நான் ஒரு அரே பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? அந்த இதை வந்து திரும்ப அந்த பாஸ் பண்ணுற அரேவை ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நியூ அரேக்கு ஒரு காப்பியாக கொடுத்துட்றேன். இப்போ அந்த நியூ அரேவை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இங்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா சேம் ஓ ஆஃப் n தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு அரே நான் பாஸ் பண்ணேன்னா 1 2ன்னு, இங்கே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன்னா 1,2ன்னு நியூ அரேக்கு வந்துடும். ஸோ இங்கே ஸ்பேஸ் எப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ 10 எலமெண்ட் உள்ள வேல்யூவில் அரேவை பாஸ் பண்ணேன்னா இங்கே ஸ்ப்ரெட் பண்ணும்போது நியூ அரேலையும் 10 எலமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு அது ஓ ஆஃப் n. 2 உள்ள அரேவை பாஸ் பண்ணேன்னா நியூ அரேலையும் என்ன இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ இங்கே எத்தனை எலமெண்ட் உள்ள அரேவை பாஸ் பண்ணுறனோ சேம் அமௌண்ட்டு தான் இங்கே இருக்க போகுது. அப்போ இது ஓ ஆஃப் n லீனியராக க்ரோத் ஆகுது. ஸ்பேஸு பாஸ் பண்ணுற இன்புட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸும் லீனியராக க்ரோத் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஓ ஆஃப் 1. நம்ம போன வாட்டி அந்த ரூல் பார்த்தோம், ஓ ஆஃப் n ப்ளஸ் ஓ ஆஃப் 1ன்னா என்ன எதை வச்சுக்குவோம், டாமினண்ட்டாக இருக்கிறதா எடுத்துப்போம். ஸோ இது ஓ ஆஃப் n. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் இப்போ வந்து n ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. அதாவது ஓ ஆஃப் n ஸ்கொயருக்கு இப்போ ஒரு அரே இருக்குது. இந்த அரேக்குள்ளே நீங்கள் அரே நெஸ்டடாக க்ரியேட் பண்ணிங்கன்னா, ஃபார் லூப்போ எந்த லூப் வேணாலும் யூஸ் பண்ணி இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா இது வந்து ஓ ஆஃப் n ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இதே மாதிரி தான் போன வாட்டி நம்ம க்ரியேட் பண்ணதான். ஆனால் அங்கே வந்து டயத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் வர மாதிரி இது பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.
ஓகே, இங்கே நம்ம ஒரு 2 விஷயம் கண்டிப்பாக எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னா ட்ராப் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் டாமினன்ட் கேஸ் எதுவோ அதை நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்க ப்ரோக்ராமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2 லூப்பாக போட்டிருக்கேன் இதில். இங்கே பார்த்திங்கன்னா இந்த லூப் வந்து O ஆஃப் n, இங்கே வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து O ஆஃப் n. இப்போ ட்ராப் கான்ஸ்டன்ட்னா என்னென்னா இங்கே O ஆஃப் n ப்ளஸ் O ஆஃப் n, இதோட இது பார்த்திங்கன்னா O ஆஃப் 2n. இங்கே 2ங்கிறது கான்ஸ்டன்ட், இதை ட்ராப் பண்ணிட்டு நம்ம O ஆஃப் n மட்டும்தான் எடுத்துக்கணும். அடுத்து இங்கே வாங்க, அதே மாதிரி அதாவது நமக்கு டாமினேட் மட்டும்தான் தேவை, நான் டாமினேட் தேவையில்லை. ஸோ அதுக்கு என்னென்னா இப்போ இங்கே பாருங்கள், நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது என்ன, வெறும் எதுவுமே இல்லை, உள்ள வெறும் ஃபார் லூப் தான். ஸோ O ஆஃப் n. ஓகே, இங்கே என்ன O ஆஃப் n ஸ்கொயர் என்ன நெஸ்டடாக இருக்குது. அடுத்து என்ன, இது கன்சோல் ஆகும், இது ஒரு O ஆஃப் 1 ஆப்ரேஷன். ஸோ இது மொத்தமாக அடுத்தடுத்து இருக்கனால என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். O ஆஃப் n ப்ளஸ் O ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் O ஆஃப் 1. நம்ம இதில் என்ன பண்ணணும், டாமினேட் மட்டும்தான் வச்சுக்கணும். ஸோ இதில் எது ஹையர் ஹோஸ்ட் கேஸ்னால் O ஆஃப் n ஸ்கொயர் தான். O ஆஃப் 1 வந்து லீஸ்ட் ஹோஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லீனியரு, அதுக்கு இது இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹோஸ்ட் இது தான். ஸோ இதை தான் நம்ம வச்சுக்கணும், O ஆஃப் n ஸ்கொயர். இது 2 ரூலும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நம்ம போன வாட்டி அந்த கோடோட பார்த்த ரூல்ஸ் தான் இங்கே நான் ஸ்லைடில் வச்சுருக்கேன். அதாவது கான்ஸ்டண்ட்டாக ட்ராப் பண்ணணும், டாமினண்ட்டாக இருக்கிற கேஸை வந்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு